இந்தியா முழுக்கவே இப்ப பேசப்பட்டு இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்தியாவினுடைய உச்சபட்ச அதிகாரத்துல இருக்கக்கூடிய இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவங்க இந்தியாவினுடைய உச்சபட்ச மற்றொரு அதிகாரத்துல இருக்கக்கூடிய உச்ச நீதிமன்றத்தை எதிர்த்து 14 கேள்விகளை கேட்டிருக்கிறாங்க. அப்ப இந்த ஒரு கேள்விகள் பற்றி தான் இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த கேள்வியால இந்தியால இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மீடியாக்களும் இந்த ஒரு விஷயத்தை பத்தி பேசியிருந்தா கூட அதுக்கு விதை போட்டது யாரு அப்படின்னு சொன்னா நம்மளுடைய தமிழ்நாடு அரசு தான். ஏன்னு சொன்னா இந்த மாநிலத்துல இருக்கக்கூடிய ஆளுநர் RN ரவி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தமிழ்நாடு அரசாங்கம் தமிழ்நாட்டு மக்களுக்காக ஏதாச்சும் ஒரு சிறப்பு சட்டங்களை இயற்றி அதை சட்டமன்றத்துல அறிமுகப்படுத்துறாங்க. அங்க இருக்கக்கூடிய அமைச்சர்களுடைய ஒப்புதல் பெறப்பட்டதுக்கு பிறகு அதை கையெழுத்து போடுறதுக்காக ஆளுநருக்கு அனுப்பக்கூடிய நேரத்துல ஆளுநர் அது எதுக்குமே ஒப்புதல் கொடுக்க மாட்டாரு. அது எல்லா விஷயத்தையுமே அவர் புறக்கணிச்சுட்டு அவரு கிடப்புல போட்டு வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை எதிர்த்து இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்றத்துல போயிட்டு தமிழ்நாடு அரசாங்கம் சார்பாக ஒரு வழக்கு ஒண்ணு தாக்கல் செய்யப்படுகிறது. அப்ப அப்படி படக்கூடிய நேரத்துல இந்த ஒரு வழக்கு விசாரிச்ச உச்ச நீதிமன்றத்துல இருக்கக்கூடிய 2 நீதிபதிகள் என்ன தீர்ப்பு கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா, ஆளுநர் அப்படின்னு சொல்லக்கூடியவருக்கு எந்த விதமான தன்னிச்சையான அதிகாரம் அப்படிங்கிறது கிடையாது, ஆளுநர் பண்ணது தப்புதான் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசாங்கத்தால சட்டமன்றத்துல இயற்றப்பட்ட 10 மசோதாக்களுக்கு ஆளுநருடைய ஒப்புதல் இல்லாமலே ஆளுநரோட சிக்னேச்சர் இல்லாமலே உச்ச நீதிமன்றம் தானாகவே முன் வந்து அந்த 10 மசோதாக்களுக்கும் ஒப்புதல் கொடுத்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய எல்லா பல்கலைக்கழகங்களுக்குமே அந்த மாநிலத்துல இருக்கக்கூடிய முதலமைச்சரை வேந்தரா தொடரலாம் அப்படிங்கிற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பையும் கொடுத்திருந்தாங்க. அப்ப இந்த தீர்ப்புகள் அப்படிங்கிறது வேற மாநிலத்துல இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள்ல அங்க இருக்கக்கூடிய ஆளுநர்கள் தான் வேந்தர்களா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா இந்த ஒரு தீர்ப்பை முன்காட்டி அங்க இருக்கக்கூடிய முதலமைச்சர்களும் கல்லூரியுடைய பல்கலைக்கழகங்களுடைய வேந்தர்களாக தங்களை தாங்களே அறிவிச்சுக்கவும் முடியும். அப்படி ஒரு வழிகாட்டுதலையும் தமிழ்நாடு அரசாங்கம் இந்த ஒரு வழக்கு மூலமாக ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே வழிகாட்டு இருக்கு. இப்ப என்னதான் பிரச்சனை அப்படின்னு சொன்னா இந்த ஒரு தீர்ப்பை வழங்கிய நீதிபதிகள் சில விஷயங்களை குறிப்பிட்டாங்க. உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்லணும் அப்படின்னு சொன்னா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஆளுநராக இருந்தாலும் சரி, அது எந்த ஆளுநரா இருந்தாலும் சரி, இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவராக இருந்தாலும் சரி, அவங்க கிட்ட ஒரு மசோதா இப்படி ஒப்புதல் கேட்டு வரப்படுது அப்படின்னு சொன்னா 3 மாசத்துக்குள்ளாகவே அவங்க அந்த மசோதாவுக்கு என்ன விதமான ஒப்புதல் கொடுக்க போறீங்க, இல்லாட்டி அதை ரிஜெக்ட் பண்ண போறீங்கன்னா ஏன் ரிஜெக்ட் பண்ண போறீங்க அப்படிங்கறதெல்லாம் தெளிவா நீங்க 3 மாசத்துக்குள்ளாகவே உங்களுக்கான காலக்கெடு விதிக்கப்படுது, இதுக்குள்ளவே நீங்க அதை செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநருக்கும் இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவருக்கும் உச்ச நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருச்சு. இந்தியாவினுடைய உச்சபட்ச அதிகாரத்துல இருக்கக்கூடிய இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவருக்கு எதிராக நீங்க எப்படி இந்த மாதிரியான தீர்ப்பை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அதாவது இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டம் ஷரத்து 143 அப்படிங்கிறது உச்ச நீதிமன்றத்தை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்துல அவங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை குடியரசுத் தலைவர் தீர்த்து கொள்வதற்கான அதிகாரம் பெற்றவங்களா இருக்கிறாங்க. அப்ப அவங்க ஒரு சட்டத்துல ஒரு பிரச்சனை இருக்கு, இல்லாட்டி ஒரு தீர்ப்புல ஒரு சந்தேகம் இருக்கு அப்படின்னு சொன்னா தாராளமா இந்த ஒரு சட்டத்துக்கு கீழே உச்ச நீதிமன்றத்தை குடியரசுத் தலைவர் கேள்விகள் கேட்கலாம். அப்ப அந்த மாதிரியான ஒரு கேள்விகள்லாம் கேட்டிருக்காங்க இப்போ திரௌபதி முர்மு அவங்க. அப்ப இந்த ஒரு விஷயத்துல இன்னொரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா இதுதான் முதல் தடவையா உச்ச நீதிமன்றத்தை எதிர்த்து இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவர் பல கேள்விகளை கேட்டிருக்கிறாங்க, வரலாற்று சிறப்புமிக்க கேள்விகள், இதுதான் இந்தியாவிலே இது முதல் தடவை அப்படின்லாம் சொல்றாங்க. ஆனா இது முதல் தடவை கிடையாது, இதுக்கு முன்னாடியே பல்வேறு வழக்குகள்ல நடந்திருக்கு. உதாரணத்துக்கு குஜராத் தேர்தல் அப்ப நடந்திருக்கு, அதே மாதிரி பாகிஸ்தான் சம்பந்தமாக சில விஷயங்கள் வரக்கூடிய நேரத்துல நடந்திருக்கு. வரலாற்று சிறப்பு மிக்க இல்லாட்டி வரலாற்றுல பெரிய அளவுல பேசப்பட்ட ஒரு தீர்ப்பு எது அப்படின்னு சொன்னா 1993 இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவராக அப்ப இருந்தவர் ராம ஜென்ம பூமி அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பாபர் பள்ளிவாசலை இடிச்சிட்டு அங்க ஒரு கோவில கட்டி இருக்கிறாங்க. அப்ப இது சம்பந்தமாக அப்போ ஒரு பிரச்சனை வரக்கூடிய நேரத்துல இதுக்கு முன்னாடி அதாவது பள்ளிவாசல் இருந்ததுக்கு முன்னாடி அது இடிக்கப்பட்டுருச்சு, இடிக்கப்படுறதுக்கு முன்னாடி அங்க ஏதாச்சும் இந்து கோவில்கள் இருந்துச்சா இல்லாட்டி இந்துக்களுடைய கட்டிடங்கள் இருந்துச்சா, அது உண்மையிலேயே இந்துக்களுக்கு சொந்தமான இடம் தானா, அதை இடிச்சிட்டு தான் பாபர் பள்ளிவாசல் கட்டினாருன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் சான்றுகள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்ப இருந்த குடியரசுத் தலைவர் அப்ப இருக்கக்கூடிய உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் எதிர்த்து கேள்வி எல்லாம் கேட்டிருந்தாரு. அப்ப அதனுடைய தொடர்ச்சியாக 2000க்கு பிறகு அதாவது 1993 அவர் கேட்டிருந்தாரு. 2000க்கு பிறகு பல ஆண்டுகளுக்கு பிறகு உச்ச நீதிமன்றத்தை எதிர்த்து குடியரசுத் தலைவர்கள் கேட்கிற கேள்வி இது முதல் தடவைன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப குறிப்பாக குடியரசுத் தலைவர் என்ன மாதிரியான கேள்விகளை கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா ஒரு 14 கேள்விகளை கேட்டிருக்கிறாங்க. அதுல முதல் கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா இந்திய அரசியலமைப்பின் பிரிவு 200 கீழ் ஒரு மசோதா சமர்ப்பிக்கப்படும் போது ஆளுநருக்கு முன் உள்ள அரசியலமைப்பு விருப்பங்கள் என்ன. ஒரு மசோதா இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிகல் 200 கீழே கொடுக்கப்படுது அப்படின்னு சொன்னா ஆளுநருக்கு ஒரு பவர் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல, ஒண்ணு அவர் மசோதாவுக்கு சிக்னேச்சர் போடலாம், இல்லாட்டி மசோதாவில் ஏதாச்சும் இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்துக்கே எதிராக இருக்கு அப்படின்னு சொன்னா திருப்பி அதை சட்டமன்றத்துக்கே அனுப்பி இது இந்த பிரிவுலாம் இந்த விஷயங்கள் எல்லாம் இந்தியாவினுடைய அரசியலமைப்புக்கு எதிராக இருக்கு, இதை நீங்க மாத்தி கொடுங்க நான் உங்களுக்கு ஒப்புதல் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநர் அவருடைய உரிமையை அந்த அவருடைய விருப்பத்தை அங்க நிறைவேற்றலாம். அப்படியும் இல்லாட்டி அதுல வேற ஏதாச்சும் சந்தேகம் இருக்குன்னு சொன்னா இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவர்கிட்ட போய் நான் கேட்டுட்டு உங்களுக்கு பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த மசோதாக்களை ஹோல்ட் பண்ணி வைக்கலாம்.
அப்போ அந்த ஒரு பிரிவு கீழே ஆளுநருக்கு சில அதிகாரங்கள் இருக்கு. இந்த அதிகாரங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத முதல் கேள்வியா கேட்டிருக்காங்க. ரெண்டாவது கேள்வி, இந்திய அரசியலமைப்பின் பிரிவு 200 அதே விஷயத்தை தான் கேட்கிறாங்க. பிரிவு 200 கீழ் ஒரு மசோதாவை தாக்கல் செய்யும் போது அமைச்சர்கள் குழு வழங்கிய உதவி மற்றும் ஆலோசனைகளுக்கு ஆளுநர் கட்டுப்படுகிறாரா? ஒரு மசோதா, ஒரு வேளாண் சம்பந்தமாக ஒரு மசோதா வழங்கப்படுதுன்னு சொன்னா வேளாண் துறை அமைச்சர் சில பரிந்துரைகளை, சில கோரிக்கைகளை கேட்பாரு. அப்ப அதெல்லாம் கூட ஆளுநர் கேட்டுக்கிட்டு இருக்கணுமா? ஒவ்வொரு சட்டம் வரும்பொழுதும் அந்த சட்டத்தினுடைய அமைச்சராக இருக்கக்கூடியவங்களுடைய ஒப்புதலையும் ஆளுநர் கேட்கணுமா அப்படிங்கறத ரெண்டாவதா கேட்டிருக்கிறாங்க. மூன்றாவது விஷயம், இந்திய அரசியலமைப்பின் 200வது பிரிவின் கீழ் ஆளுநர் அரசியலமைப்பு விருப்புரிமையை பயன்படுத்துவது நியாயமானதா அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. நாலாவது விஷயம், இந்திய அரசியலமைப்பின் பிரிவு 200 கீழ் ஆளுநரின் நடவடிக்கைகள் தொடர்பாக நீதித்துறை மறு ஆய்வுக்கு இந்திய அரசியலமைப்பின் பிரிவு 361 முழுமையான தடையா அப்படிங்கிற மாதிரி இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை வச்சு கேட்கிறாங்க. அப்ப இது எல்லாம் நம்ம எப்படி பாக்குறோம்னு சொன்னா, குடியரசுத் தலைவர் கேட்ட கேள்விகளாக பார்க்க கூடாது. குடியரசுத் தலைவர் அவங்களுக்கு இருக்கக்கூடிய, அதாவது இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்துல இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு விளக்கம் கேட்கிறாங்க, சந்தேகம் கேட்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிதான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு ஆலோசனை தான் குடியரசுத் தலைவர் கேட்கிறாங்க. அப்போ அஞ்சாவது கேள்வியாக, அரசியலமைப்பு ரீதியாக நிர்ணயிக்கப்பட்ட கால அவகாசம் ஆளுநர் அதிகாரங்களை பயன்படுத்தும் முறையும் இல்லாத நிலையில் இந்திய அரசியலமைப்பின் 200வது பிரிவின் கீழ் உள்ள அனைத்து அதிகாரங்களையும் ஆளுநரால் பயன்படுத்துவதற்கு நீதிமன்றம் உத்தரவுகள் மூலம் காலக்கெடுவை விதிக்க முடியுமா? அஞ்சாவது கொஸ்டின் என்ன அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஒரு மசோதா ஆளுநர் கிட்ட வருது ஒப்புதலுக்காக அப்படின்னு சொன்னா, அது ஆளுநர் எவ்வளவு காலத்துக்குள்ள அதை சைன் போட்டோ இல்ல ரிஜெக்ட் பண்ணியோ மாநில அரசாங்கத்துக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்துல எங்கேயுமே குறிப்பிடப்படலை. அப்படி இருக்கும் பொழுது, இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்திலே இல்லாத ஒரு விஷயம் இருக்கும் பொழுது நீதிமன்றம் ஒரு 3 மாசத்துக்குள்ளேயே சைன் போட்டு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்துல இல்லாததை நீதிமன்றம் சொல்லும் பொழுது நாங்க எதை கேட்கறது? நீதிமன்றம் இப்படி தடை விதிக்கலாமா? நீதிமன்றம் இப்படி ஒரு காலக்கெடுவை விதிக்கலாமா அப்படிங்கிற மாதிரியான கேள்வி கேட்கிறாங்க. ஆறாவது கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பின் பிரிவு 201 கீழ் குடியரசுத் தலைவர் அரசியலமைப்பு விருப்புரிமையை பயன்படுத்துவது நியாயமானதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அதிகாரத்தை பற்றி கேட்டிருக்கிறாங்க. ஏழாவது கொஸ்டின், அரசியலமைப்பு ரீதியாக நிர்ணயிக்கப்பட்ட காலக்கெடு மற்றும் குடியரசுத் தலைவர் அதிகாரங்களை பயன்படுத்தும் முறை இல்லாத நிலையில் இந்திய அரசியலமைப்பின் 201வது பிரிவின் கீழ் குடியரசுத் தலைவரின் விருப்புரிமையை பயன்படுத்துவதற்கு நீதிமன்ற உத்தரவுகள் மூலம் காலக்கெடுவை விதிக்க முடியுமா? அப்போ அஞ்சாவது கொஸ்டின்ல ஆளுநரை பத்தி என்ன கேட்டிருந்தாங்களோ அதே கேள்வியை இப்போ தன்னுக்காக கேட்கிறாங்க. ஆளுநருக்கு ஒரு 3 மாசத்துக்குள்ள கொடுத்துடணும், 3 மாசத்துக்குள்ள ஆளுநர் அந்த மசோதா மேல நடவடிக்கை எடுத்துடணும்னு சொல்லிட்டு அரசியலமைப்பு சட்டத்துல சொல்லப்படல. நீதிமன்றம் நீங்க தான் சொல்றீங்க, அப்ப நீதிமன்றம் சொல்லதான் நாங்க கேட்கணுமா, இல்லாட்டி அரசியலமைப்பு சட்டத்துல அந்த மாதிரியான ப்ரொவிஷன்ஸ் எதுவுமே இல்லையே அப்படிங்கறத நாங்க பாக்கணுமா அப்படின்னு கேட்கிற மாதிரி, குடியரசுத் தலைவரா இருக்கிற எனக்குமே ஒரு மசோதா வந்துருச்சுன்னா அதை 3 மாசத்துக்குள்ள சைன் போட்டு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்துல இல்லாத போது உச்ச நீதிமன்றம் சொல்லுது அப்படிங்கிறதுக்காக உச்ச நீதிமன்றம் 3 மாசம் டைம் கொடுக்குறாங்கன்னா நாங்க இந்த டைமை ஃபாலோ பண்ணணுமா, இல்லாட்டி அரசியலமைப்பு சட்டத்துல இல்லையேங்கிறனால நாங்க அதை ஃபாலோ பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி இப்போ தனக்காக, அப்ப ஆளுநருக்காக கேட்டதை இப்ப தனக்காக கேட்கிறாங்க. எட்டாவது கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, குடியரசுத் தலைவரின் அதிகாரங்களை நிர்வகிக்கும் அரசியலமைப்பு திட்டத்தின் வெளிச்சத்தில் இந்திய அரசியலமைப்பின் பிரிவு 143 கீழ் குடியரசுத் தலைவர் ஒரு மசோதாவை குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்காகவோ அல்லது வேறு விதமாகவோ ஒதுக்கும் போது உச்ச நீதிமன்றத்தின் ஆலோசனையை பெற்று உச்ச நீதிமன்றத்தில் கருத்தை பெற வேண்டுமா? அதாவது ஒரு ஆளுநர் ஒரு குடியரசுத் தலைவர் கிட்ட ஒரு மசோதாவை கொடுக்கிறாரு, இதுல நீங்க என்னன்னு சொல்லுங்க, இதை நான் போய் மாநில அரசாங்கத்துக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்துல அப்போ அதுல நான் என்ன மாதிரியான விருப்பு உரிமை, என்னுடைய முடிவு என்ன அப்படிங்கிறதெல்லாம் நான் உச்ச நீதிமன்றத்துக்கிட்ட கேட்டுட்டு தான் போய் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டினை கேட்கிறாங்க. ஒன்பதாவது கொஸ்டினாக, இந்திய அரசியலமைப்பின் பிரிவு 200 மற்றும் பிரிவு 201 கீழ் ஆளுநர் மற்றும் ஜனாதிபதியின் முடிவுகள் சட்டம் அமலுக்கு வருவதற்கு முந்தைய கட்டத்தில் நியாயப்படுத்தப்படுமா? ஒரு மசோதா சட்டமாக மாறுவதற்கு முன்பு எந்த வகையிலும் அதன் உள்ளடக்கங்களை மீது நீதிமன்றங்கள் நீதித்துறை தீர்ப்பை மேற்கொள்ள அனுமதிக்கப்படுகிறதா? அதாவது ஒரு சட்டம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நீதிமன்றத்துல போயிட்டு வழக்கு தொடரலாம். உதாரணத்துக்கு ஒரு சட்டம் இருக்கு, இந்த சட்டமே இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்துக்கு முரணா இருக்கு, இல்லாட்டி இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்தையே இது குலைக்கக்கூடிய வகையில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாராளமா உச்ச நீதிமன்றத்துல போயிட்டோ உயர் நீதிமன்றத்துல போயிட்டோ வழக்கு தொடரலாம். ஆனா இங்க தமிழ்நாடு அரசாங்கம் வந்திருக்கிறது அப்படிங்கிறது ஒரு சட்டத்தை எதிர்த்து வரல, ஒரு சட்டத்தை இயற்றுவதற்கு முந்தைய மசோதா தான் அது. அப்போ ஒரு மசோதாவை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்துல வந்து வழக்கு தொடர்றாங்கன்னு சொன்னா அந்த வழக்கெல்லாம் உச்ச நீதிமன்றம் எடுத்து விசாரிக்கலாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கொஸ்டின் கேட்கிறாங்க. 10வது விஷயம், இந்திய அரசியலமைப்பின் 142வது பிரிவின் கீழ் அரசியலமைப்பு அதிகாரங்களை பயன்படுத்துவதையும் குடியரசுத் தலைவர் ஆளுநர் உத்தரவுகளையும் எந்த வகையில் மாற்ற முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாங்க. அடுத்ததாக 11வது கேள்வி, மாநில சட்டமன்றத்தால் இயற்றப்பட்ட சட்டம் இந்திய அரசியலமைப்பின் 200வது பிரிவின் கீழ் வழங்கப்பட்ட ஆளுநரின் ஒப்புதல் இல்லாமல் நடைமுறையில் உள்ள சட்டமா?
அதாவது மாநில சட்டமன்றத்தால் இயற்றப்பட்ட சட்டங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் ஒப்புதல் அப்படிங்கறத ஆளுநர் தான் கொடுக்கணும். ஆனா இந்த ஒரு விஷயத்துல இந்த ஒரு 10 மசோதாக்களுக்குமே ஆளுநர் ஒப்புதல் கொடுக்கல, நேரடியாகவே உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்கு. அப்போ அது இதுக்கு முன்னாடி வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஒப்புதல் எல்லாமே ஆளுநரோட ஒப்புதலே இல்லாம தான் அவங்க சட்டம் ஆக்கியிருக்காங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கிறாங்க. 12வது கேள்வி, இந்திய அரசியலமைப்பின் சட்டத்தின் பிரிவு 145 உட்பிரிவு 3 விதிமுறையை கருத்தில் கொண்டு இந்த மாண்புமிகு நீதிமன்றத்தின் எந்த ஒரு அமர்வும் அதன் முன் நடவடிக்கைகளில் உள்ள கேள்வி அரசியலமைப்பின் விளக்கம் தொடர்பான கணிசமான சட்ட கேள்வியை உள்ளடக்கியதா என்பதை முதலில் முடிவு செய்து குறைந்தபட்சம் 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வுக்கு அதை பரிந்துரைப்பது கட்டாயம் இல்லையா? உதாரணத்துக்கு இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டம் இங்க சரி இல்லையா அப்படிங்கிற மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் வருது. அப்படி இருக்கும் பொழுது உச்ச நீதிமன்றத்துல இருக்கக்கூடிய 2 நீதிபதிகள் இதை முடிவு பண்ணலாமா? ஒரு 5 பெஞ்ச் இருக்கக்கூடிய, ஒரு 5 ஜட்ஜஸ் இருக்கக்கூடிய இந்தியாவினுடைய அரசியலமைப்பு விஷயங்களை விவாதிக்கக்கூடிய நீதிமன்றத்துக்கு இதை பரிந்துரை செஞ்சிருக்க கூடாதா அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்கிறாங்க. அப்போ 13வது கேள்வி, இந்திய அரசியலமைப்பின் பிரிவு 142 கீழ் உச்ச நீதிமன்றத்தின் அதிகாரங்களை நடைமுறை சட்டம் அல்லது இந்திய அரசியலமைப்பின் பிரிவு 142 தொடர்பான விஷயங்களுக்கு மட்டுமே உள்ளதா? அரசியலமைப்பு அல்லது நடைமுறையில் உள்ள சட்டத்தின் தற்போதைய அடிப்படை அல்லது நடைமுறை விதிகளுக்கு முரணாக அல்லது முரண்பாடான உத்தரவுகளை பிறப்பித்தல், ஆணைகளை பிறப்பித்தல் வரை நீடிக்கப்படுகிறதா அப்படிங்கிற கேள்வி. கடைசி கேள்வியை எதை கேட்டிருக்காங்கன்னு சொன்னா, இந்திய அரசியலமைப்பின் பிரிவு 131 கீழ் வழக்கு தொடர்வதை தவிர மத்திய அரசுக்கும் மாநில அரசாங்கங்களுக்கும் இடையேயான மோதல்களை தீர்ப்பதற்கு உச்ச நீதிமன்றத்தில் வேறு எந்த வரம்பையும் அரசியலமைப்பு தடை செய்கிறதா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இந்த கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு மாநில அரசாங்கத்துக்கும் ஒன்றிய அரசாங்கத்துக்கும் இல்லாட்டி மத்திய அரசாங்கத்துக்கும் இடையில ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னா, அந்த பிரச்சனையை இப்படி நீதிமன்றம் வந்துதான் தீர்க்கணுமா, இல்லாட்டி நீதிமன்றம் இல்லாம உச்ச நீதிமன்றத்தினுடைய வேற ஏதாச்சும் வழிகள்ல தீர்ப்பதை அரசியலமைப்பு தடை செய்தா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கொஸ்டினையும் கேட்டிருக்காங்க. அப்போ இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவர் அவங்க உச்ச நீதிமன்றத்தை எதிர்த்து கேட்ட 14 கேள்விகள், அதாவது ஆலோசனைகள் இதுதான் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. அப்ப இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்றத்தை எதிர்த்து இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவர் கேட்ட 14 கேள்விகள், அதாவது 14 ஆலோசனைகள் கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது இந்த ஒரு விஷயங்கள் தான் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. அப்ப இந்த ஒரு விஷயம் சம்பந்தமாக நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறது கீழே மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இது சம்பந்தமான விஷயங்கள் தெரியாம இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரியான வீடியோஸ் தொடர்ச்சியா பார்க்க நம்மளோட சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.